வாங்க நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா கடைசி நேரத்தில் பேர் மாற்றப்பட்ட தமிழ் திரைப்படங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்கள் இந்த வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிற திரைப்படம் வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கத்தில் சூர்யா அவர்கள் நடித்த மாஸ் என்கிற மாசிரமணி தான். இந்த திரைப்படத்துக்கு முதல்ல வச்ச பேர் மாஸ், ஆனால் தமிழில் பேர் வச்சாதான் வரிவிலக்கு தருவோம்னு சொன்னதுனால இந்த திரைப்படத்துக்கு மாஸ் என்கிற மாசிலாம் மணி பேர் மாற்றிட்டாங்க. அடுத்ததான் இந்த வீடியோவில் பார்க்க போகிற திரைப்படம் சுந்தர்சி அவர்கள் இயக்கத்தில் ரஜினி அவர்கள் நடித்த அருணாச்சலம் திரைப்படம் தான். இந்த திரைப்படத்துக்கு முதல்ல வச்ச பேர் குபேரன், ஆனால் இந்த படத்தோட டைட்டில் பத்திரிகையில் வெளியானதுனால இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் உடனடியாக வச்ச பேர் தான் அருணாச்சலம். அருணாச்சலம் படம் வந்து ஒரிஜினல் டைட்டில் குபேரன். ஒரிஜினல் டைட்டில் குபேரன். பார்த்தா அது எப்படியோ ப்ரெஸ்ஸுக்கு லீக் ஆயிடுச்சு குபேரன் டைட்டில்ட்டு. இப்போ இன்னும் 2 நாள் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஒரு பிரம்மாண்டமாக ரஜினி சார் ஃபோட்டோலாம் கொடுத்தெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறோம். பார்த்தா அந்த குபேரன் டைட்டில் வந்து ஐயோ டைட்டில் ஃப்ரெஷ்ஷாக பேங்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அருணாச்சலம் டைட்டில் ரஜினி சார் சொல்லி வச்சோம். அடுத்ததான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற திரைப்படம் விக்ரம் கே குமார் இயக்கத்தில் மாதவன் அவர்கள் நடித்த யாவரும் நலம் திரைப்படம் தான். இந்த திரைப்படத்துக்கு முதல்ல வச்ச பேர் 13B, ஆனால் இந்த திரைப்படத்துக்கு தமிழில் பேர் வச்சாதான் வரிவிலக்கு தருவோம்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு யாவரும் நலனும் பேர் மாற்றிட்டாங்க. இந்த வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற திரைப்படம் சாய் பல்லவி அவர்கள் நடித்த தியா. இந்த திரைப்படத்துக்கு முதல்ல வச்சிருந்த பேர் கரு, ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த படத்துக்கு கடைசி நேரத்தில் தியான்னு பேர் மாற்றி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற திரைப்படம் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த காக்கி சட்டை திரைப்படம் தான். இந்த திரைப்படத்துக்கு முதல்ல வச்ச பேர் டானா,